துணிச்சல் தான் வாத்து மாதிரி உள்ள துப்பு அடிச்சுட்டு இருக்கோம். சைலண்டா போக பார்த்திருக்கியா? காட்டவே காட்டாத, உன்னுடைய பயத்தை காட்டவே காட்டாதே. பயம்தான் மரணம். பயத்தை எப்பொழுதும் வெளிப்படுத்தாதே. என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள வச்சுட்டு. இந்த உலகத்தில் தோற்கின்றவர்கள் எல்லாம் துணிச்சல் குறைவினால் தான் தோற்கிறார்களே தவிர வேறு எந்த காரணத்திற்காகவும் அவர்கள் தோற்பதில்லை. ஏதோ ஒரு வினாடியில they give up. இந்த never give up அப்படிங்கிற அந்த கடைசி சொட்டு உள்ள வரைக்கும் நாம் ஒன்றை எதிர்ப்பது எதிர்கொள்வது அப்படிங்கிறது இருக்குல்ல. நான் உங்க எல்லார்கிட்டயும் சொல்றேன், உங்க எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. உங்கள் எதிர்பார்ப்பு எப்பொழுது நிறைவேறும் தெரியுமா? எப்பொழுது நீங்கள் உங்கள் போரை எதிர்கொள்ள தயாராவீர்களோ அப்பொழுதுதான் உங்கள் எதிர்பார்ப்பை நீங்கள் அடைவீர்கள். உங்களுடைய போரை எதிர்கொள்கிறீர்களா? ஓ, எங்க அம்மா நல்ல சொல்லா என்ன சொல்லுவாங்க, எனக்கு உங்களுக்கும் தான் சொல்றாங்க, உங்களுக்கும் சொல்கிறார். ஆனா நெகட்டிவ் வேர்ட்ஸ் இருக்குல்ல, அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் நம்மை நிலைக்குலைய செய்யும். பாசிட்டிவ் வேர்ட்ஸ் நம்மை எழும்பி உட்கார வைக்கும். இந்த காது இருக்குல்ல, இந்த காதுங்கிற உறுப்பு, கண்ணுங்கிற உறுப்பு, இந்த காதுங்கிற உறுப்பு கொஞ்சம் வித்தியாசமானது. கண் சென்று பற்றும், காதில் வந்து விழும். சென்று பற்றுவதற்கு மூடி இருக்கு, வந்து விடுறதுக்கு மூடி இல்லை. எது வேணாலும் வந்து விழும். இந்த காதல விழுற விஷயம் இருக்குல்ல, இந்த விஷயத்தை யார் ஒருவர் வடிகட்டி இது தேவை இது தேவையில்லை என்பதனை முடிவு செய்யக்கூடிய ஆற்றல் பெறுகிறார்களோ அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குகிறார்கள். அதனால் தான் கல்விக்கு கேள்வி செல்வம்னு பேரு, செவி செல்வம்னு பேரு. எது எடுத்துக்கணும் எது விளக்கணும்ங்கிறது நமக்கு தெரியணும். அப்பதான் துணிச்சல் வரும். இல்லை என்றால் அது ஒரு குருட்டாம் போக்கு தான். நான் சொன்னேன், என்னுடைய தாய் என்னை தன்னுடைய மடியிலே உட்கார வைத்துக் கொண்டு அல்லது படுக்க போட்டுக்கொண்டு கதை சொல்லுவாள். நான் அம்மாவை கேட்டுக்கொண்டே பாயை பார்ப்பேன். கிழிந்த பாயாகத்தான் அது இருக்கும். வெறும் வறுமையினுடைய உச்சம். கிழிந்த பாயில் என்னை படுக்க வைத்துக் கொண்டே என் அம்மா பறக்கும் கம்பளங்களை பற்றி கதை சொல்லுவாள். என் அம்மாவின் கதைகளில் ஒருபோதும் கிழிந்த பாய்கள் வந்ததே இல்லை. அதனால்தான் நான் இப்பொழுது பறக்கும் கம்பளங்களில் இருக்கிறேன். அதான் ரகசியமே. இவர் சொல்லி கொடுக்காததையா நான் சொல்லிட போறேன். என்ன, உங்களுக்கு சில பறக்கும் கம்பளங்களில் பறக்கின்றவர்களை கொண்டு வந்து அப்படி காட்டி விட்டு போகிறார் உங்கள் ஆசான். உலகத்தில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு குழந்தைகளே, உத்தி இருக்கு. நான் அந்த உத்தியை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன். இப்போ இவர் கேள்வி கேட்கிறாரு, பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் பதில் சொல்லுதுங்க. பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? தனக்கு தெரிஞ்சதை சொல்லி ஊர்ஜிதப்படுத்திக்கிறவங்க பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க. தனக்கு தெரிஞ்சதை தேவையா இல்லாத இடங்கள்லாம் சொல்லாம எங்க தேவைப்படுதோ அங்க சொல்லி பேர் வாங்குறாங்க. சும்மா கிடையாது. ஏன் தெரியுமா? எப்ப பார்த்தாலும் பொம்பளை பிள்ளைகள் இரு, உனக்காக தானே பேசுறேன், உனக்காக தான் பேசுறேன் இரு. எப்ப பார்த்தாலும் பொம்பளை பிள்ளைங்க நிறைய மார்க் வாங்குறாங்க, பொம்பளை பிள்ளைங்க நிறைய பாஸ் பண்றாங்க, பொம்பளை பிள்ளை. நான் ஒன்னு சொல்றேன், நாம நிம்மதியா இருக்கணும்னா அதுங்களும் ஜெயிக்கணும். நாமளே ஜெயிச்சிட்டு இருந்தோம்னா நமக்கு அது த்ரெட்னிங் ஃபேக்டர் ஆயிடும். அவங்களும் ஜெயிக்கணும். நீங்களும் ஜெயிக்க பிறந்தவர்கள் தான். நான் ஒன்னு சொல்றேங்க, என்னுடைய வார்த்தை இங்க இருக்கின்றவர்களிடத்தில் எல்லோருக்கும் புரிந்துவிட வேண்டும் என்ற பேராசை எனக்கு எப்பொழுதுமே கிடையாது. யாராவது ஒருத்தருக்கு புரிஞ்சா போதும்னு நான் சொன்னதா சொல்லுவாங்கல்ல. நான் உங்க எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன். ஏனென்றால் பர்வீன் சுல்தானா கூட்டத்திற்கு பேசுகின்றவள் இல்லை, தனி ஒருத்திக்கும் தனி ஒருவனுக்கும் பேசக்கூடியவள். நான் தனித்தனியா பேசுறேன். உன்னை பார்த்து நான் கேட்கிறேன். இந்த கேள்வியை நான் உன்னை பார்த்து வீசுகிறேன். இது மூங்கில் காடு. இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல்? ஏதோ ஒன்று புல்லாங்குழலாக இருக்கு, இங்கதான் இருக்கு, இந்த கூட்டத்தில் தான் இருக்கு. இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் அந்த புல்லாங்குழல்? கொஞ்சம் யோசித்து பார்த்தால் துணிந்தவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சமெத்தை என்று சொல்வார்கள். எனக்கு நிறைய துணிச்சல் இருக்கு. ஏன் தெரியுமா? பெறுவதற்கும் இழப்பதற்கும் ஒன்றும் கிடையாது. எனக்கு என் இலக்கு எனக்கு தெரியும். என் இலக்கை நான் மிக மிக நுட்பமாக நிதானித்து இருக்கிறேன். அதனால் நிதானமாக பயணிக்கிறேன். நிதானமாக பயணிக்கின்ற பொழுது எனக்கு பயம் என்பதே கிடையாது. அச்சப்படாமல் ஒன்றை அடைய வேண்டும் என்றால் எப்படி அடைவது? பல இடங்களில் நான் சொல்லியிருக்கேன். நான் இப்போ வர ஆசான் நின்று பேசுறார், எல்லாரும் விசில் அடிக்கிறீங்க, கை தட்டுறீங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி, டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி. என்ன பண்ணுங்க தெரியுமா? கூர்ந்து பார்த்துட்டுருங்க, இங்க சேர்த்துக்கிட்டுருங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் ஒரு எக்ஸாம் வருது. அந்த எக்ஸாம்ல எழுதி பாஸ் பண்ணி மேலிடத்துக்கு போய் அதிகாரியா வந்து உட்காரணும். அதுக்காக தான் இதெல்லாம் நடக்குது. அங்க உட்காரத்துக்கு இதெல்லாம் எப்படி பயன்படுத்திக்கலாம்னு இப்படி பார்த்துட்டு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத, கமெண்ட் அடிக்காத, கை தட்ட வேண்டிய அவசியம் கூட கிடையாது. நிதானமாக வரேன். கையில AK-47 இருக்கு, முன்னால உன்னுடைய இறை ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடட்டுமே, எவ்வளவு தூரம் ஓடணும் ஓடட்டும். டார்கெட் எவ்வளவு தூரம் ஒன்னாலும் விசை மிகுந்த ஆயுதத்தை கையில் வைத்திருக்கிறாய், ஷார்ட் பண்ணலாம். நீ தடுமாறிட்டனா அது விலகிரும். ரொம்ப நிதானமாக இதை நான் ஜெயிப்பேன் என்று நிதானமாக நின்று துணிந்து செயல்படு. நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன், ஜெயிச்சு காட்டு. நான் இந்த எக்ஸாம்ல எவ்வளவு வாங்குவேன்? ஏய்,
வாங்கி காட்டு. டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி. யார் முன்னோ நான் யார். ஒரு நாள் எங்கள் காலேஜில் டீச்சர் ஒருத்தங்க கெமிஸ்ட்ரி டீச்சர் தான். எப்போ பார்த்தாலும் உருப்பட மாட்டேன்னு சொல்லிட்டே இருக்கும். அது எப்படி ஜெயிச்சேன் தெரியுமா? நான் அது ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிட்டு வந்துட்டேன். அப்படிதான் சொல்லணும் பதில். அதுக்கு பேர் தான் துணிச்சல். சும்மா கெட்ட வார்த்தை சொல்லிக்கிட்டு ஆய்வுன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு மூஞ்சில மூணு வச்சுக்கிட்டு போய் உட்காந்துக்கிட்டு மற்றவங்க தன்னை வந்து தாஜா எதிர்கொள்ள தெரிய வேண்டும். ஜஸ்ட் பிளான் மை டியர் சில்ட்ரன். பிளான் பண்ணிட்டு மற்ற வேலைகளை செய். நீங்கள் எல்லாரும் சொன்னீர்கள். நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. யார் ஜெயிக்கிறார்கள் தெரியுமா? யாருக்கு மொழி சரியாக வருகிறதோ அவர்கள் தான் ஜெயிக்கிறார்கள். மொழியை கையில் பிடித்துக் கொள்ளுங்கள். எது பேசினாலும் உங்களுக்கு தெரிய வேண்டும். யார் என்ன பேசினாலும் அது உங்களுக்கு புரிய வேண்டும். கேள்வி முதல்ல புரியணும். ட்விஸ்டரா வரும் கேள்வி. அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த 2 செகண்ட்ஸ்ல 1 செகண்ட்ல கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு அந்த டிக் பண்ணணும். அப்ப கேள்வியை புரிஞ்சுக்கணும்னா மைண்ட் எவ்வளவு கிளியரா இருக்கணும், எவ்வளவு லாஜிக் மைண்டா இருக்கணும். வெறும் மனப்பாடம் செய்வதன் மூலமாக எல்லாம் இந்த எக்ஸாமை ஜெயிக்க முடியாது. ஓரளவு தான் ஜெயிக்க முடியும். லாஜிக் क्वेश्चंस எப்படி மனதிற்குள். இப்ப நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன், கையில ஒரு குறிப்பு கிடையாது. துணிச்சல் தான். இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவள பாத்திருக்கியா? ஒண்ணுமே படிக்கலப்பான்னு சொல்லும். பாத்திருக்கியா? அது ஒண்ணுமே படிக்கல. அது நான் நம்பி இருக்கேன்ப்பா. ஒண்ணுமே படிக்காத இதுவே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குது. நம்ம உண்மையிலேயே ஒண்ணுமே படிக்கலையே. நம்ம பட்டோலி வீசி பறக்க போறோம்னு சொல்லிட்டு ஃபெயில் ஆயிருக்கிறேன் நான். ஸ்டே அலர்ட் மை டியர் சில்ட்ரன். நான் ஒன்னு சொல்றேன் பாரு. தேவையில்லாத துணிச்சலை குறித்து நான் பேச இல்லை. உள்ளுக்குள் ஆழமாக நிறை குடமாக இருக்கின்றவர்கள் ஒரு அமைதியா இருப்பாங்க. ஆழமான ஆறு அமைதியா ஓடும். பாத்திருக்கியா? கொப்பும் கொலையுமா ஓடுற ஆடு ஆறுக்கு கீழே உள்ள பாறை இருக்குன்னு அர்த்தம். பாறையே இல்லைன்னு வச்சுக்க, சைலண்டா ஓடும். கிராண்ட் கேனியன் போயிருந்தேன் நான் கலிபோர்னியாவில் போன மாசம். 25,000 அடி ஆழம். சைலண்டா ஓடு. சைலண்டா இருப்பாங்க. அவங்களுடைய வெற்றி என்பது உன்னால் கணிக்கவே முடியாது. ஏனென்றால் அவ்வளவு ஆழமாக அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே மிகுந்த அனுபவங்களையும் வாசிப்பு திறனையும் பெற்றிருப்பார்கள். மொழியை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். எது சொன்னாலும் புரியணும். அதனால் தான் மொழி வல்லுநர்களை கூப்பிட்டு பேச வைக்கிறார்கள். ஜோக்கும் கவிதையும் புரிஞ்சாதான் கைத்தட்டும். கவிதை புரியலன்னு வச்சுக்கோங்க அப்புறம் அப்படின்ற. ஜோக்கு புரியலன்னு வச்சுக்கோங்க அது சோகமான ஒரு சூழலாயிடும். சொல்றவனுக்கு அவன் ரொம்ப கண்ணீர் வடிச்சிட்டு உட்காந்துருப்பான். என்னடா இது இந்த ஜோக்குக்கு சிரிக்கலையே அப்படின்னு. கவிதைனா அப்படி புரியணும். நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் என்றால் வார்த்தையினுடைய ஆழமான அர்த்தம் நமக்கு புரிய வேண்டும். தூண்டில் மீன் அதன் கண்களில் விடை பெற்றுக் கொண்டது நதி. அவங்க தான் கைத்தட்டுறாங்க. இன்னும் கைத்தட்டு வரல. ஏன் தெரியுமா? புரியல. யூ ஆர் நாட் ரெடி. இப்படிதான் வரும் கொஸ்டின் பேப்பர். நீ ரெடியா இல்லாத போது தான் வரும். இதெல்லாம் நம்ம படிக்கவே இல்லையே, இப்படிலாம் வரும்னு சொல்லவே இல்லையே. அதுக்கு பேர் தான் எக்ஸாம். அதுல நீ ஜெயிச்சு வந்தா அப்பதான் உனக்கு தலைமை பதவி, அப்பதான் உனக்கான பெயர், அப்பதான் உனக்கு புகழ், அப்பதான் உனக்கு பயணம், அப்பதான் உனக்கு எல்லாம். தூண்டில் மீன், தூண்டில மாட்டிச்சு மீன். அதன் கண்களில் தூண்டிலை போட்டவன் பார்க்கிறான். நதி விடை பெற்றுக் கொண்டு பின்னால போயிட்டே இருக்கு. இவன் அந்த மீனை எடுத்துக்கிட்டு இப்படி வந்துகிட்டே இருக்கான். இந்த காட்சியை எழுதுறாங்க ஒருத்தன். என்ன காட்சியில இன்னொன்னு படிச்சு அசந்து போனேன் நான். இன்னொரு கவிதை படித்து அசந்து போனேன். மழையின் பின்னிரவில் காட்சிப்படுத்த. மழையின் பின்னிரவில் ஜன்னல் கம்பிகளில் சிறிது ஓடி ஒத்திகை பார்க்கிறது ஒரு துளி நதி. புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுதா? இன்னொரு அடி சொல்லவா? சொல்ல இன்னொரு அடி சொல்றேன். மழையின் பின்னிரவில் ஜன்னல் கம்பிகளில் சிறிது ஓடி ஒத்திகை பார்க்கிறது ஒரு துளி நதி. இதான் போய் நதியா போகுது. அது ஒத்திகை பார்க்கலாம் அப்படி வந்து. இது ஒரு காட்சி தான். சமீபத்தில் ஒரு கவிதை படித்து அசந்து போனேன் நான். அந்த மந்தையில் இருந்து பிரிந்து போன ஒற்றை ஆட்டின் பாதை சரியாக கூட இருக்கலாம். என்ன வசீகரித்த ஒரு கவிதை இது. எல்லாரும் சொல்ல, முக்கியம் பெண் குழந்தைகள் சொல்லும். அதுங்க மேல எனக்கு மரியாதை தான். ஆனா உங்க மேல உயிர் எனக்கு. என்ன காரணம் தெரியுமா பிள்ளைகளா? உங்க மேல எனக்கு உயிர். என்ன காரணம் தெரியுமா? அந்த பிள்ளைங்க அங்க வந்து உட்காரத்துக்கு ஒரு 20 வருஷம் உழைச்சிருப்பானுங்க. ஆனா நாம இங்க வந்து உட்காரத்துக்கு 1000 வருஷம் உழைச்சிருக்கோம். சும்மா உட்காரல. சும்மா கிடைச்சதா இந்த சீட்டு? பெரிய பெரிய பாடு. உங்க மனசுல இன்னைக்கு ஒரு விஷயத்தை, இந்த துணிச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு விதைச்சிட்டு போறேன். ஒரு விதை, இந்த தாய் விதைத்து விட்டு போகிறேன். என் குழந்தை வயது உங்கள் எல்லோருக்கும் விதைச்சிட்டு போறேன். எனக்கு தெரிஞ்ச இந்த 21ஆம் நூற்றாண்டின் ஆக சிறந்த தன்னெழுச்சி மிகுந்த ஒரு கவிதை இது. ஒரு பரிசம் கிடைக்கல, ஒரு புக்ல பார்த்தேன். காட்சிப்படுத்திக்கோ. பெருங்கடல், பெருங்கடலை
அசைத்துக் கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு. என்ன தெரியுமா என் மனசுல பிடிச்சது? உனக்கு காட்சிக்கு தான் கை தட்டணும். இப்ப நான் கருத்துக்கு சொல்றேன். நைட்ல தூங்க மாட்டேன். நீ இப்ப நான் கருத்து சொன்னா நைட்ல தூங்க மாட்டேன். இங்க பார், இந்த உலகம் பெருங்கடல் தான். இந்த எக்ஸாம், இந்த அதிகாரம், இந்த ஆட்சி, இந்த விஷயங்கள், இந்த வாழ்க்கை பெருங்கடல் தான். நான் மீன் குஞ்சு தான். என்னிடத்தில் இருப்பது சிறிய துடுப்பு தான். ஆனால் நான் அசைத்துக் கொண்டிருப்பது அந்த பெருங்கடலை. இந்த பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருக்கிறேன். அசைச்சு காட்டுங்க. நான் சின்னதா இருந்தாலும் அசைச்சு காட்டு. ஆனா நீ அசைச்சுக்கிட்டு இருக்கிறது இந்த கடலை. சும்மா நீ கரையோரத்துல வந்து உயிருக்கு போராடல, கடலுக்குள் இருந்து கொண்டு உன்னுடைய நீச்சலுக்காக நீ போராடி கொண்டிருக்கிறாய். வான்ற நான் வா. எனக்கு தெரிஞ்சுங்க, எல்லாரும் சொன்னாங்கல்ல இந்த சந்திராயன் என்ன விஷயங்க அது? நம்ம சாதாரணமா சொல்றோம், கை தட்டுறோம், அப்படி போறோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது, காலையில டிவியில பார்த்த ஒரு ஊர்ல ஒரு பாய் 300 பேருக்கு தன் கடையில அன்னைக்கு சாயந்தரம் இறங்குச்சு தெரிஞ்ச உடனே இருந்த எல்லா பிரியாணியையும் பொட்டலம் கட்டி ஃப்ரீயா கொடுத்துட்டாருங்க. எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சது அது. நான் இங்க நிறுத்துறேன் குழந்தைகளே. உங்கள் எல்லோருக்கும் தெரியும் 23ஆம் தேதி 2023ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதம் மாலை போய் சிக்னேச்சர் போட்டோம். சரியா? எல்லாம் நமக்கெல்லாம் பெருமை. சரி, முத்துவேல் வீரவேல் பண்ணிட்டார். சரியா? இயக்குனரா இருக்கிறார், பண்ணிட்டார், ரொம்ப பெருமை. நான் இங்க நிறுத்தி, இது வெறும் செய்திதான். துணிச்சலுக்காக இந்த வரலாறை நான் சொல்றேன், உன் மனசுல எழுதி வச்சுக்கோ. ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாறை நான் உனக்கு நினைவுபடுத்துகிறேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால சந்திரனுக்கு நாசா ஒரு விண்கலத்தை அனுப்புனுச்சா? அத போய் இறங்கும் போது போய் கால் வச்ச ஆள் பேர் என்ன? தான் வரலாறு. உண்மையா என்ன நடந்தது தெரியுமா? இரு, தெரியல. அத நான் ரொம்ப ஆச்சரியமா பார்க்கிறேன். நானு எங்க நடக்குது வரலாறு? யார் வரலாறு எழுதுகிறார்கள்? அவர் பேரு எட்வின் சி ஆல்ட்ரின். யாருக்கா தெரியுமா? யார தெரியும்? நீல் ஆம்ஸ்ட்ராங்க தெரியும். என்ன நடந்தது? நடந்த வரலாறு என்ன? இந்த எட்வின் இருக்கார்ல, அவரு எட்வின் சி ஆல்ட்ரின்ங்கிறவர் தான் மூன் வாக் தெரிஞ்ச கேப்டன், கோ கேப்டன், கப்பல்ல போய் பயிற்சி பெற்றவர். அவருடைய துணிச்சல் காரணமாக அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குது. எங்க கோ கேப்டனா வாய்ப்பு கிடைக்குது. இங்க இரு, போய் லேண்ட் ஆயிடுச்சு, கீழே குதிக்கணும். நாசால இருந்து ஆர்டர் வருது, கேப்டன் ஷால் பாஸ் அப்படின்ட்டு போகுது. ஆர்டர் வந்துருச்சு. 5 செகண்டுங்க. 5 செகண்ட்ல ஆல்ட்ரின் அப்படி நிக்கிறாரு. ஏன்னா புவியீர்ப்பு விசை இருக்கு கீழே. அவர் பேட்டி கொடுத்திருக்காரு, கீழே சதுப்பு நிலமா இருந்துச்சுன்னா, பள்ளமா இருந்ததுன்னா புவியீர்ப்பு விசை இல்ல, நம்ம புதை மணல்ல போயிட்டோம்னா இதெல்லாம் 1 செகண்ட் 2 செகண்ட்ல யோசிக்கிறாருங்க. அடுத்த ஒரு ஆர்டர் வந்துருச்சு, now கோ கேப்டன் ஷால் பாஸ். டக்குன்னு குச்சிட்டு வந்தாள். வாய்ப்பு கிடைத்ததுங்க, ஆல்ட்ரினுக்கு வாய்ப்பு கிடைத்தது. இந்த ஒரு வினாடி தாமதம் தாங்க வரலாற்றில் இருந்து அவர் பெயரை பின்னுக்கு தள்ளி எவன் ஒருவன் உடனடியாக அந்த துணிச்சலோடு அதை இறங்கினானோ இவ்வளவு தூரம் வந்தாச்சுங்க. பேப்பரை திருத்துவேன், கரெக்டா எழுதியிருக்கோங்க, பார்த்து எழுதி அதை அடிச்சிருக்கோம். நான் எனக்கு புரியறதே இல்லைங்க, இவ்வளவு தூரம் பயணம் பண்ணது என்ன? உன்னை விடவா உன் பக்கத்துல இருக்கிறவன் நல்லா யோசிச்சுட போறா? அவன் நல்லா யோசிக்கிறான்னா எதுக்கு உன் பக்கத்துல வந்து உட்கார்றா? இப்படி யோசிச்சு பாரு. எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களையே பார்த்துட்டு இருக்கிற இல்லை, அந்த முனையை உன் பக்கம் திருப்பு என் குழந்தையை. இந்த உலகம் உன்னை தான் பார்த்து கொண்டிருக்கிறது. இப்படி திருப்பி பாரு. இந்த வரலாறை நான் சொல்ல வேண்டும் என்று வந்தேன். சந்திராயன் இப்போ இறங்கி இருக்கிற நேரத்துல சந்திரனில் முதலாக கால் பதித்த நீல் ஆம்ஸ்ட்ராங் 2வது முறையாக வாய்ப்பு பெற்றவர். ஆனால் முதல் முறையாக இருந்தவனிடத்தில் துணிச்சல் இல்லை. அதனால் 2வதாக துணிச்சல் மிகுந்தவன் வரலாற்றிலே தன் பெயரை எழுதி கொண்டான். உனக்கும் வாய்ப்பு வரும். வாய்ப்பு ஒண்ணும் இல்லைங்க, கடைசி நிமிஷம் வரைக்கும் விடலீங்களேங்க. திருப்பூர் குமரன் விடலையே. அவன் என்னங்க பிடிச்சிட்டு இருந்தான்? அப்படி ஒரு துணி, ஒரு 3 வர்ணத்துல ஒரு துணி, இங்க பிடிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, உடனே இங்க பிடிக்கிறாங்க, இங்க அடிக்கிறாங்க, வாயில பிடிக்கிறாங்க, மண்டையில் அடிக்கிறாங்க, அப்படி சரிஞ்சு விழுந்து சாவறான். ஒரு துணியை பிடித்ததனால் உயிர் துறந்த அந்த மாவட்டத்தின் பேர் இளைஞனை என்னுடைய பெயர் உலகம் புகழ செய்வதற்காக அந்த திருப்பூர் நகரத்தை இன்றைக்கு அந்த துணிதான் தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது இல்லையா? யோசிச்சு பாக்குறேங்க, ஒரு வக்கீல், ஒரு லாயர், என்ன கேட்டா ஒரு அட்வொகேட். இந்த உலகத்துல நாம எப்படி இருந்தாலும் அந்த கோட் எவ்வளவு வெப்பம், கோட் சூட்டோட இருக்கிறார் ஆசான். நான் பாட்டுக்கு சில்க் சாரி போட்டு வந்திருக்கேன். அவ்வளவு வெப்பமா இருந்தாலும் உங்கள் மத்தியில் கம்பீரமாக இருக்க வேண்டும் என்று கல்வியாளர்களே நினைக்கிறார்கள். அவன் தேசத்தின் தலைவன்.
அப்படி வராங்க. வந்தபோது தன்னுடைய சக மனிதர்களை பார்த்து, இவர்களுக்கு ஆடை இல்லாத போது எனக்கு எதற்கு ஆடை என்று எடுத்து வீசி அரையாடை உடுத்தி கொண்டாரு அந்த மகாத்மா. அந்த வினாடியின் துணிச்சல் தான் காட்டினாரா இல்லையா? இந்த இளைஞர்களை பார்த்து சொல்ல, தலைமுடியை வெட்டி பாருங்களா பாப்போம். பரதேசி படத்துல வர ஹீரோ மாதிரி வச்சிருக்கீங்கல்ல முடி, அதை முதல்ல வெட்டுங்க பாப்போம். துணியெல்லாம் அப்புறமா இழக்கலாம். எங்க என்எஸ்எஸ் குரூப்லங்க வந்து சேர்ந்தாங்க பசங்க. 26ஆம் தேதி மார்ச் பாஸ்ட்க்கு அனுப்பணும் டெல்லிக்கு. எல்லாம் கரடி மாதிரி வச்சிருக்காங்க, ஜோம்பி மாதிரியே இருக்குது பார்க்கறதுக்கு. கூட்டிட்டு வந்து நாங்கள் தலைமுடியை வெட்டணும்னு சொல்லிட்டு எங்கள் SLO செந்தில் சார் அவர் முடிவு பண்ணார், ஒருத்தன் தலைமுடியை வெட்டினீங்கன்னா நான் ஏதாவது பண்ணிக்குவேன். அவ்வளோ உயிர் அந்த தலைமுடி மேலே. கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். யார் தெரியுமாங்க, பெண்கள் பற்றி நான் சும்மா சொல்ல வரல, ஒரு துணிச்சல் இருக்குங்க நமக்கு. துணியலனா பிரசவமே நடக்காதுங்க. ஏங்க, உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் முழுமையா ஒப்படைக்கணுங்க, அப்பதான் குழந்தை வெளியில வரும். முழுமையா ஒப்படைக்கணும். நீ அந்த மாதிரி உன்னை முழுமையா ஒப்படைச்சு பார், எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் முழுமையா ஒப்படைச்சு பார், அதுக்கு ஒரு துணிச்சல் இருக்கும். நான் அந்த கராத்தே கிட் படத்தை பத்தி சொல்லுவேன். அந்த பாண்ட் வச்சிருப்பார் தெரியுமா, ஜாக்கி சான். அவன் அப்படியே தண்ணி வந்து குடிப்பான். குடிச்ச உடனே அவர் சொல்லுவார், ஏய் இட் இஸ் a purest water under the sky, please try to drink it அப்படின்னு போயிடுவார். அவன் இப்படி பார்ப்பான், இப்படி பார்ப்பான், பியூரியஸ்ட் வாட்டர்ன்ட்டாரு, கை தொடலாமா, அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அவன் நானா இருந்தா சத்தியமா சொம்பு தெரிவிப்பேன், கைப்படக்கூடாதுல்ல. அவன் என்ன அப்படியே முழுமையா தன்னுடைய தலையை உள்ள போடுவாங்க அந்த குழந்தை. that is 100%. that is 100%. give yourself 100%. அந்த துணிச்சல் இருந்தால் ஒழிய வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. அது காதலாக இருந்தாலும் சரி, போராக இருந்தாலும் சரி, தேர்வுக்களமாக இருந்தாலும் சரி, வகுப்பறையாக இருந்தாலும் சரி, give yourself 100%.